போன ஸ்லோகங்களிலே நரஸ்துதி பண்ண மாட்டேன் என்று சொன்னார். இந்த ஸ்லோகத்திலே தேவதாந்தர ஸ்துதியும் பண்ண மாட்டேன் என்கிறார். போன ஸ்லோகங்களிலே தான் நரஸ்துதி பண்ண மாட்டேன் என்று ஒருமையில் சொன்னார். இந்த ஸ்லோகத்திலே நம்மையும் சேர்த்து கொண்டு நாங்கள் தேவதாந்தர ஸ்துதி பண்ண மாட்டோம் என்று பன்மையில் சொல்லுகிறார். எப்படி நரர்கள் ஸ்துத்யனர்களோ அதே போலத்தான் தேவதாந்தரங்களும். பெரிய வித்தியாசம் ஒன்று கிடையாது. உழக்கிலே என்ன கிழக்கு மேற்கு என்று பழமொழி சொல்வது போல மனுஷர்களுக்குள்ளே ராஜாவாக இருப்பவன் அவனும் பிரம்மா சிவன் முதலியவர்களும் தாரதமியம் இருந்தாலும் கூட எல்லாரும் பிரகிருதி மண்டலத்திலே கட்டுண்டு உழலுபவர்கள் என்கிற வகையிலே ஒரே சங்கிலியிலே பிணைத்து ஒழுகுபவர்கள் என்பார் ரகசிய திரைசாரத்திலே. அந்த மாதிரி எல்லாரையும் ஒரே சங்கிலியிலே தானே கட்டு போட்டிருக்கிறார். இவர்களுக்குள்ளே எதற்காக ஒருவன் ஸ்துதி பண்ண வேண்டும் என்று. ஒரு ஜீவன் ஒரு ஜீவனுக்கு தஞ்சமல்லன் என்று முதல் வரி ஒரு சில்லறை ரகசியத்திலே. ஒரு ஜீவாத்மா போவை இன்னொரு ஜீவாத்மாவை தஞ்சம் என்று ரட்சகன் என்று வரிக்க கூடாது. பரமாத்மாவைதான் தஞ்சம் என்று. அதனாலே நாங்கள் தேவதாந்தர ஸ்துதி பண்ண மாட்டோம். என்ன காரணம் என்றால் நரஸ்துதி பண்ணாததற்கு என்ன காரணமோ அதே காரணம்தான். அது என்ன காரணம் என்றால் ரங்கநாதன் இருக்கிறார். அவனுடைய குணங்களை பார்த்தோமானால் அவனுடைய கருணை அவனுடைய ஔதாரியம் இதெல்லாம் பார்த்தால் நமக்கு தேவையில்லை. இன்னொருவனை போய் சேவிக்க வேண்டிய ஸ்துதிக்க வேண்டிய தேவையில்லை. அதையே தான் இங்கேயும் துவயி சத்யரங்க துர்ய ரங்கநாதனே நீ இருக்கும் பொழுது நான் எதற்கு மற்ற பிரம்மா சிவன் முதலியவர்களிடமெல்லாம் போக வேண்டும் என்றார். அப்படி சொல்லும் பொழுது போன ஸ்லோகங்களில் போலவே நீ எப்படி இருக்கிறாய் என்பதை பார்த்தோமானால் நிச்சயமாக நாங்கள் வேறு தேவதைகளும் போக வேண்டாம். நீ எப்படி இருக்கிறாய்? சரணாகத காமதுகே. உன்னிடம் சரணம் அடைந்தவர்கள் சரணாகதர்கள் அவர்களுடைய காமங்கள் இருக்கின்றனவே, விருப்பங்கள் இஷ்டங்கள் மனோரதங்கள் அவற்றையெல்லாம் துகே நீ கறந்து கொடுக்கிறாய். பசுவிடமிருந்து பாலை பெறுவது போல உன்னிடமிருந்து நாங்கள் எங்களுடைய மனோரத சித்திகளை எல்லாம் பெற்றுவிட முடிகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் இதற்கு இன்னொருவரிடம் போக வேண்டும்? நிருபதிக பிரவாக கருணா பரிணாவதி. உனக்கு இருக்கிற கருணை இருக்கிறதே அது நிருபதிகமாக இருக்கிறது, பிரவாகமாக இருக்கிறது, பரிணாவத்தாக இருக்கிறது. நிருபதிகமாக இருக்கிறது என்றால் அதற்கு ஒரு உபதி கிடையாது. இன்றைக்கு கருணை இருக்கும், நாளைக்கு கருணை இருக்காது. இந்த காரணத்தால் இருக்கும், அந்த காரணத்தால் இருக்காது. இந்த இடத்துல இருக்கும், அந்த இடத்துல இருக்காது என்றெல்லாம் கிடையாது. நிருபதிகமாக ஒரு கருணை இருக்கிறது. அது கொஞ்ச நஞ்சமாக இல்லாமல் பிரவாக கருணையாக இருக்கிறது, பிரவகித்து கொண்டிருக்கிறது. பல இடங்களிலும் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிற அவ்வளவு கருணையாக இருக்கிறது. அது பரிணாமமாக விஸ்திரமாக இன்னார் மேலேதான் இருக்கும், இன்னார் மேலே கருணை இருக்காது என்று இல்லாமல் எல்லார் மேலேயும். சில சமயம் ராட்சசன் மேலே கருணை வருகிறது, சில சமயம் குரங்கு மேலே கருணை வருகிறது, சில சமயம் பற்று மேலே கருணை வருகிறது, மனுஷன் மேலே கருணை வருகிறது, தேவன் மேலே கருணை வருகிறது. கருணா பரிணாமமாக இருக்கிறது, பரவி கிடக்கிறது. அப்படிப்பட்ட கருணா பரிணாகத்தை கொண்ட நீ இருக்கும் பொழுது ரங்கநாதனே, நீ எனக்கு சேவியனாக ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் அடுத்தது உத்தரார்த்தத்திலே மற்றவர்களை நிந்திக்க வேண்டும். போன ஸ்லோகத்திலும் அதுக்கு முன் ஸ்லோகத்திலும் கூட அப்படித்தான் இருந்தது. ஒரு அர்த்தத்திலே பெருமாளை புகழ வேண்டும், இன்னொரு அர்த்தத்திலே மற்றவர்களை இகழ வேண்டும். மற்றவர்கள் யார் இங்கே? விதி சிவ பிரமுகான் பிரம்மா சிவன் முதலியவர்கள். அவர்களை என்ன நிந்திக்கலாம் என்றால் பரிமித தேச கால பலதான. அவர்கள் கூட பலன் கொடுப்பார்கள். மற்ற தேவதைகளுக்கு கூட தன்னை துதிக்கிற மனுஷர்களுக்கு பலன் கொடுக்கிற சாமர்த்தியம் இருக்கிறது, வரப்பிரதான சாமர்த்தியம் இருக்கிறது. ஆனால் அந்த பலனெல்லாம் எத்தனை நாளைக்கு போதும்? பரிமித தேச கால பலதான். பரிமித மிகவும் அளவுக்குள்பட்ட கொஞ்சமான தேசம், கொஞ்ச தேசத்திலே தான் அவர்கள் பலன் செல்லுபடியாகும். அந்த தேவதைக்கு எந்த இடத்திலே அவனுடைய ஆணை செல்லுபடியாகுமோ அவ்வளவு தேசத்துக்கு தான். பரிமித கால கொஞ்ச நாளைக்குத்தான். அதுக்கு அடுத்த பதத்திலே சொல்லுகிறார், ஏன் கொஞ்ச நாளைக்குத்தான் அவன் பலன் கொடுப்பான் என்றால் அவனே கொஞ்ச நாளைக்கு தானே இருக்கிறான் என்று. பலதா கிருத்திகானே, அவன் பலன் கொடுப்பது போல ஒரு ஆக்கிருதி, ஒரு தோற்றம் இருக்கிறது. வாஸ்தவத்திலே அவன் கொடுக்கிற பலனையும் உண்மையிலே யார் கொடுக்கிறார் என்றால் பகவத்கீதையிலே விளக்குகிறார்,
அவன் கொடுக்கிற பலன்களை, மற்ற தேவதைகள் கொடுக்கிற பலன்களை எல்லாம் கூட நான் தான் ஏற்பாடு பண்ணுகிறேன் என்று. ஆஹா, அவர்கள் பலத ஆகிருத்திகர்கள், வாஸ்தவத்திலே பலதன் எல்லா பலத்தையும் கொடுக்கிறவன் என்பவன் நீதான் ரங்கநாதா. அப்படி இருக்கிற விதி சிவ பிரமுகான் முதலானவர்களை, பிரம்மா ருத்ரன் முதலானவர்களை, அமுகான் அமுகான் என்றால் அமூன் என்றால் இவர்களை என்றர்த்தம், அமுகான் என்றால் இந்த அற்பர்களை என்றர்த்தம். இவ்வளவு அற்பத்தனம் கொண்ட இந்த தேவதைகளை எல்லாம் கசம் அதிகுர்மகே, நாங்கள் எப்படி அதிகரிப்போம், எப்படி ஆசிரியிப்போம், எப்படி அவர்களிடம் போய் செல்வோம்? மாட்டவே மாட்டோம். அவர்களுக்கும் உனக்கும் இருக்கிற தாரதமியம் மலைக்கும் மடுவுக்கும் போல இருக்கிறது. ஏணி வைத்தால் கூட எட்டாததா இருக்கிறது. நீ சரணாகதர்களுக்கு காமதேனுவாய் இருக்கிறாய். உன்னுடைய கருணை பிரவாகமா புரண்டு கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு பக்கத்திலே நீ இருக்கும் பொழுது சில நாட்கள் மட்டுமே அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் கொடுக்கிற பலன்கள் எல்லாம் சில இடங்களில் மட்டுமே இருக்கும், சில காலங்களில் மட்டுமே இருக்கும், மிகவும் குறைந்த அளவாக இருக்கும். அப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கிற மற்ற தேவதாந்தரங்களை, சுந்தர தேவதைகளை, பிரம்மா சிவன் முதலானவர்களை நாங்கள் இப்படி ஆசிரியிப்போம்? ஆசிரியிக்கவே மாட்டோம் என்று ஸ்லோகத்தினுடைய சாரார்த்தம் முடிந்தது. இப்பொழுது முதல் பாதத்தினுடைய கருத்து. துவயி ரங்கதுர்ய சரணாகத காமதுகே சதி என்றது சதி சத்தவ, நீ இருக்கும் பொழுதுன்னு அர்த்தம். சதி துவயி சதி, நீ காமதுகனாக இருக்கும் பொழுது, அதாவது சரணாகதர்களுக்கு இஷ்டத்தை கறக்க அளிப்பவனாக இருக்கும் பொழுது, காம இஷ்டங்களை எல்லாம் கொடுப்பவன் என்பதற்கு பதில் கறக்கும்படி பண்ணுபவன் என்று துகே என்கிற பதம் இருக்கிறது. பசுமாட்டிலிருந்து பால் எப்படி கறந்து கொள்கிறோமோ அப்படி முன்னிடமிருந்து எங்கள் இஷ்டங்கள் எல்லாவற்றையும், சர்வாபிஷ்டங்களையும் நாங்கள் கறந்து கொள்ளலாம் என்று இருக்கும் பொழுது, இந்த சதி சப்தமிதான் சில ஸ்லோகங்களிலே அந்த வாக்கிய விநியாசம் ஒரே மாதிரியாக இருக்கிறது. போன ஸ்லோகத்திலே தொய்யே காஞ்சலி கிங்கரே தனுபிருதாம் என்ற இடத்திலும் ரங்கநாதனை சம்போதனம் பண்ணி இந்த சதி சப்தமி தான் நீ இருக்கும் பொழுது என்றுதான் வந்தது. நீ ஏகாஞ்சலி கிங்கரனாக இருக்கும் பொழுது, ஒரு அஞ்சலிக்கே பணியாளனாக நீ விழுந்து விடும் பொழுது, அதே மாதிரி முன்பொரு ஸ்லோகத்திலே சகிருதபி வினதானாம் சர்வதே என்று இதே சதி சப்தமி தான் இருந்தது. ஒரே ஒரு தடவை சரணாகதி பண்ணி கொண்டவர்களுக்கெல்லாம் நீ எல்லாவற்றையும் கொடுப்பவனாக இருக்கும் பொழுது, హలో వస్తారా? సరే 9:15కి రావాలి. సరే, அதற்கு முன் ஒரு ஸ்லோகத்திலையும் ஆபி முகுர பராதைர பிரகம்பியானுகம்பே என்ற ஸ்லோகத்திலும் கூட, நாங்கள் அடிக்கடி அபராதங்கள் பண்ணினால் கூட உனக்கு எங்கள் மேல் இருக்கிற கருணையானது அப்பிரகம்பியமாக ஆட்டங்காடாததாக இருக்கிறது. அப்படி ஒரு அனுகம்பையை வகித்துக் கொண்டிருக்கிற உன்னிடம் என்று நீ இருக்கும் பொழுது என்று சதி சப்தமி தான் இருக்கிறது. ஆக இதற்கு முன் பார்த்த ஸ்லோகங்களில் இருக்கிற வாக்கிய விநியாசம் போலவேதான் இந்த ஸ்லோகத்திலையும் இருக்கிறது. இதிலேயும் சதி சப்தமி இருக்கிறது, இதிலேயும் ரங்கநாத சம்போதனம் இருக்கிறது, இதிலேயும் அவனுடைய காருண்யம், ஔதாரியம் முதலிய குணங்களுடைய வர்ணனம் இருக்கிறது. போன ஸ்லோகங்களில் போலவே இதிலேயும் ஒரே கருத்துதான், நீ இருக்கும் பொழுது வேறு அற்பர்களை எல்லாம் நாங்கள் எதுக்கு நாட வேண்டும் என்று. ஆக கருத்து பொதுவாக இருக்கிறது, அதை சொல்லுகிற வாக்கியமும் பொதுவாக இருக்கிறது. ரங்கநாதனே, நீ உயர்ந்தவனாக இருக்கும் பொழுது தாழ்ந்தவர்களிடம் நாங்கள் போக மாட்டோம் என்கிறது. இப்பொழுது சரணாகத காமதுகே என்கிற அடைமொழி பகவானுக்கு. பகவான் சரணாகதர்களுக்கு காமதுக் இஷ்டத்தை எல்லாம் கொடுப்பவன் என்று ஏற்கனவே வந்தது. சகிருதபி வினதானாம் சர்வதே என்பதற்கு சர்வ எல்லாவற்றையும் தே கொடுக்கிறவன் என்று இருக்கிறது. ஒரு தடவை சரணாகதி பண்ணிவிட்டால் போதும், வினத்தியை ஒரு தடவை பண்ணினால் போதும், எல்லாவற்றையும் கொடுப்பான் என்று. இன்னொரு வச்சனம் சரணம் உபகதானாம் சோயமாதேசகாரி. வேகசேத்து ஸ்தோத்திரத்திலே சரணம் அடைந்தவர்களுக்கு இந்த பகவானானவன்
இட்ட வழக்காக இருக்கிறான். அவர்கள் என்ன கட்டளையிடுகிறார்களோ அதையெல்லாம் இவன் நிறைவேற்றி கொண்டிருக்கிறான். நியந்திர நியாமிய பாவமே மாறி போகிறது. பொதுவாக பகவான் தான் நியந்தா, நாம் எல்லாம் நியாமியர்கள் என்று இருக்க, சரணம் அடைந்தவர்கள் விஷயத்தில் இது மாறி போகிறது. சரணம் புகுந்த பிறகு அவன் என்ன சொல்கிறான்? நீ என்னை நியமிப்பாயாக, நீ சொல்வதையெல்லாம் நான் செய்கிறேன் என்று. அந்த அளவுக்கு சரணாகதர்களுடைய இஷ்டத்தை நிறைவேற்றுவதில் அவனுக்கு விருப்பம் என்று. காம துகே, காம விருப்பத்தை துகே நிறைவேற்றுவது என்று. நாம் என்னென்னவோ விருப்பங்கள் வெவ்வேறு விஷயங்களிலே வைத்துக் கொள்ளலாம். வேதத்திலே அடிக்கடி வரும் எம் காமம் காமஜதே ததேதேனாப்யஸ்னுதே என்று. எந்த விருப்பமாய் இருந்தாலும் அது பிரஜா காமஹா, பசு காமஹா, தேஜஸ் காமஹா, ஆயுஷ் காமஹா என்று ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்கும். அது எதுவாய் இருந்தாலும் இவன் மூலமாக அடைந்து கொள்ள முடியும், அதை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். யத்யத் காம சபதி லபதே தத்ர தத்ர பிரதிஷ்டாம். தேசிக சுக்தி ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதி. எதை எதையெல்லாம் விரும்புகிறானோ அதிலெல்லாம் நிலை பெறுவான் சீக்கிரமாக என்று. பெருமாளுக்கு 1000 திருநாமங்களிலே காமப்ரதா என்று ஒரு திருநாமமே இருக்கிறது. காமப்ரத பிரபு என்று. காமப்ரதா என்றால் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி தருபவன் என்பதையே அவன் திருநாமமாக கொண்டிருக்கிறான். அந்த காமப்ரதா என்பதற்கு பாஷ்யம் எழுதும் பொழுது, உரை எழுதும் பொழுது பராசர பட்டர் இந்த ஸ்ருதி வாக்கியத்தை காண்பிக்கிறார். ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் என்று உபனிஷத்து இருக்கிறது. ஏகா ஒருவனாக இருக்கிறான், பகூனாம் நிறையவாக இருக்கிற ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் காமான விருப்பங்களை மனோரதங்களை விததாதி நிறைவேற்றி தருகிறான் என்று. ஆக ஸ்ருதியும் இதைத்தான் சொல்லுகிறது, அவன் காமதுக் என்று. நாம் அர்ச்சனைகளிலே அடிக்கடி சர்வாபீஷ்ட பலப்பிரதா ஜனமகா என்று முடிக்கிறோம். அஷ்டோத்தரம் வெவ்வேறு திருநாமங்களை சொல்லி சொன்னாலும் கடைசியாக சொல்வது சர்வாபீஷ்ட பலப்பிரதன் என்று. அதுதான் காமதுக். காமதுக் என்றால் அபீஷ்ட பிரதன் என்று. காமம் என்றால் விரும்பினது, அதுதான் அபீஷ்டம் என்பது. அபீஷ்டமான பலத்தை கொடுப்பவன் என்பதைத்தான் அவனுடைய முக்கியமான கல்யாண குணமாக நாம் சொல்கிறோம். அதனாலதான் ஒவ்வொரு அஷ்டோத்தர அர்ச்சனையிலும் கடைசியிலே சர்வாபீஷ்ட பலப்பிரதாய நமகா என்று சொல்லி முடிக்கிறோம். அவன் சரணாகத காமதுக் என்கிற இந்த கல்யாண குணமானது அந்த அளவுக்கு நமக்கு முக்கியமாக இருக்கிறது. இப்பொழுது சரணாகத காமதுக் என்பதற்கு வேறு ஒரு விதமாகவும் அர்த்தம் சொல்லலாம். நாம் இப்பொழுது யௌகிகமான அர்த்தம் சொன்னோம். அதாவது காமா என்றால் விருப்பம், துக்கு என்றால் கரத்தல் என்று பிரித்து அர்த்தம் சொன்னோம். காமதுக் என்று காமதேனுவுக்கு பெயர். பெயர் வந்ததற்கும் இதே காரணம்தான். அதாவது விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருகிற பசு, அது காமதுக் என்று. இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம்? இவர் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தருவார் என்கிற கல்யாண குணம் இருப்பது போல, இவர் சரணாகதர்களுக்கு காமதேனுவாக இருக்கிறார் என்று காமதேனு என்கிற பசுவை இங்கே அர்த்தத்திலே கொண்டு வந்து அப்படி பார்த்தோமானால் இன்னும் சில கல்யாண குணங்கள் பறிச்சிடுகின்றன. பகவான் ரங்கநாதரானவர் சரணாகதர் விஷயத்திலே காமதேனு போல இருக்கிறார் என்று. காமதேனு என்ன பண்ணும்? இஷ்டத்தை எல்லாம் நிறைவேற்றி தரும். அதே போல இவர் பண்ணுகிறார் என்பது தவிர காமதேனுவுக்கு இன்னும் எத்தனையோ சில பல உயர்வு பண்புகள் இருக்கின்றன. அவை எல்லாம் இவற்றுக்கு இருக்கின்றன என்று சொல்வதற்காக இந்த இரண்டாவது அர்த்தம் காமதேனு என்கிற அர்த்தம். பகவான் கிருஷ்ணன் கீதையிலே தன்னை காமதேனு என்று சொல்லிக் கொள்கிறார். ஆயுதானாமகம் வஜ்ரம் தேனு நாமஸ்மி காமதுக் என்று. எத்தனையோ ஆயுதங்கள் இருக்கின்றன, அவற்றிலே வஜ்ராயுதம் என்பது மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது. எத்தனையோ தேனு கறவை பசுக்கள் இருக்கின்றன, அவற்றிலே காமதேனு என்பது உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி காண்பித்து அந்த ஒவ்வொரு ஜாதியிலும் உயர்ந்த வஸ்துவாக நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது தன்னை காமதேனுவாக சொல்லி இருக்கிறான். அதனாலே ரங்கதுர்யனே நீ காமதேனுவாக இருக்கிறாய். பராசர பட்டர் ரங்கநாதனை காமதேனுவாக அடிக்கடி அனுபவிப்பார். பசுவா, காமதேனு பசுவாக. அதிலே ஒரு ஸ்லோகம் எப்பொழுது அநேக சாகாஸ்ரிதமாஸ்ரிதேப்யः தத்தாபிகாங்க்ஷம் திரிதசைக போக்யம்
சுபர்ண ரம்யம் சுமனசமேதம் சுரத்ருமம் துவாம் சுதியோ வதந்தி என்றேன். ரங்கநாதனுக்கு திருமஞ்சனம் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய முன்னிலையிலே வேத விண்ணப்பம் செய்வாராக பராசர பட்டர் நிற்கிறார். அப்பொழுது அவர் சிறந்த மகா கவி ஆனபடினாலே அன்றைக்கு புதுசு புதுசாக ஸ்லோகங்களை ஏற்றி ரங்கநாதன் சந்நிதியிலே அவர் விண்ணப்பிக்கிற வழக்கம். அப்பொழுது ஒரு திருமஞ்சன கட்டத்திலே காலத்திலே விண்ணப்பித்த ஸ்லோகம், ரங்கநாதா நீ காமதேனு என்று சுஜியோ வதந்தி. அறிஞர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ரங்கநாதன் ஒரு காமதேனு என்று. அது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. பல விதங்களிலே பல பொருத்தங்கள் ரங்கநாதனுக்கும் காமதேனுவுக்கும் இருக்கின்றன. முதல் பொருத்தம் அநேக சாகாஸ்ரிதம். இங்கே கற்பகத்தை சொல்லி இருக்கிறார். நிறைய சாகைகள் இருக்கும் என்று. காமதேனு கற்பகம் என்று இரண்டு விதமாகவும் ரங்கநாதனை வர்ணிக்கிறார். இன்றைக்கு அடுத்த ஸ்லோகத்தில் நாம் அதிக அவகாசம் எடுத்துக் கொள்வோம். கற்பகமாக அடுத்த ஸ்லோகமும் சொல்லுகிறது. சுருக்கமான சாரம் என்ன என்றால், பராசர பட்டரானவர் ரங்கநாதனை கற்பக விருட்சமாகவும் காமதேனுவாகவும் இன்னும் சூரியனாகவும் சந்திரனாகவும் பல விதங்களிலே வர்ணித்து அவ்விரண்டு வஸ்துக்களுக்கும், அதாவது ரங்கநாதர் என்கிற வஸ்துவுக்கும் கற்பக விருட்சம் என்கிற வஸ்துவுக்கும் அதே போல காமதேனு என்கிற வஸ்துவுக்கும் என்னென்ன ஒப்புமைகள் என்பதை விளக்கி காட்டுகிறார். இப்பொழுது இந்த அளவுக்கு போதும். அதாவது ரங்கநாதர் காமதேனு என்று. காமதேனு என்பதை கேட்டதையெல்லாம் கொடுக்க வல்லது, சுபர்ண ரம்யமானது, சுமனசமேதமானது, த்விஜசேவியமானது என்பதெல்லாம் காமதேனுவுக்கு இருப்பது போல ரங்கநாதனுக்கும் இருக்கிறது. காமதேனு என்பது அநேக சாக்கைகளாலே ஆசிரியக்கப்பட்டது. த்விஜசேவியம், பட்சிகள் எல்லாம் அங்கே வரும் என்பது போல இவரும் த்விஜ பிராமணர்களாலே சேவியமாக இருக்கிறார். இப்பொழுது இரண்டாம் பாதத்தினுடைய கருத்து, நிருபதிக பிரவாக கருணா பரிணாகவதி. கருணையை பற்றி மூன்று கருத்துகள் இங்கே. கருணை நிருபதிகமானது என்றால் இயல்பானது, சகஜமானது, சுவாபாவிகமானது. கருணை பிரவாகமாக வழிகிறது என்றால் கரை புரண்டு ஓடுகிறது, அதிக வெள்ளமாக இருக்கிறது. பரிணாகவதி என்றால் கருணைக்கு பரிணாகம் இருக்கிறது என்றால் கருணைக்கு பரவி இருக்கிறது, பல இடங்களிலும் மூலை முடுக்குகளில் எல்லாம் பாய்கிறது என்று கருணை, பெருமாளுடைய கருணையை பற்றி மூன்று சொல்லி இருக்கிறார் இந்த இரண்டாம் பாதத்திலே. இந்த மூன்று கருத்துமே தயாசதகத்தில் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்தை, தயாசதக ஸ்லோகத்தை வைத்துக் கொண்டு புரிந்து கொள்ளலாம். முதலாவது கருத்தை கருணையானது இயல்பானது என்று, ஜலதேரி வசீததாதயேத்வம் விஷசைலாதிபதே ஸ்வபாவபூதா என்று. எப்படி சமுத்திரத்துக்கே குளிர்ச்சி என்பது, அந்த ஜலம் நல்ல வெயில் காய்கிற நாள்களிலே கூட அந்த ஜலம் குளிர்ந்தேதான் இருக்கும். அது சமுத்திர ஜலத்துக்கு சுபாவமாக இருப்பது போலே விஷசைலாதிபதி திருவேங்கடமுடையானுக்கு நீ, அதாவது தயாதேவி ஸ்வபாவபூதா இயல்பாகவே இருக்கிறாள். இதை மாற்ற முடியாது. வெயில் காய்ந்ததனாலே சமுத்திர ஜலத்தினுடைய குளிர்ச்சி நீங்கி விடாது. அதே மாதிரி பகவானுக்கு இருக்கிற கருணை என்பது ஒழியாது. இரண்டாவது, கருணை பிரவாகமாக இருக்கிறது, நதி போல இருக்கிறது, சமுத்திரம் போல இருக்கிறது என்று சொல்வது. அதை தயாசத்துக்கும் பல இடங்களிலே சொல்கிறது. முதல் ஸ்லோகத்திலேயே ஸ்ரீனிவாசானுகம்பயாயிற்றுசாரஸ்ரவந்தியா இவ என்று கருப்பஞ்சாறு ஸ்ரவந்தி பெருகி வருவது போலே, அதனுடைய நதி போலே ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பா கருணையானது பெருகி வருகிறது என்று. சமயோபநதை ஸ்தவ பிரவாகை என்று பயிர்களுக்கு நீர்ப்பாசனம் பண்ணுகிற விவசாயி போல இருக்கிற அந்த திருவேங்கடமுடையானவன் சரியான காலத்திலே உபனத்தை கொண்டு வந்திருக்கிறான். கருணா பிரவாகங்களை, பயிர்களுக்கு நீர் பாய்ச்சும் பொழுது எந்த சமயத்திலே அந்த ஜலத்தை பாய்ச்ச வேண்டும், எவ்வளவு பாய்ச்ச வேண்டும்,
எத்தனை தடவை பாய்ச்ச வேண்டும் என்பதெல்லாம் விவசாயிக்கு தெரியும். அதுபோலே தன்னுடைய கருணையை நம் மீது பாய்ச்சும் போது கூட சமயோபனதமாக பண்ணுவானாம் இந்த விவசாயியான திருவேங்கடமுடையார். காலத்திலே கொண்டு வருவான் கருணையை. பிரபூதை ஸ்ரோதோபி பிரசபம் அனுகம்பே சமயசி என்ற இடத்திலே பிரவாகம் என்பதோடு கூட பிரபூதா என்கிற ஒரு பதம் இருக்கிறது. பிரபூதா என்றால் மிகவும் அதிகமானது என்ற அர்த்தம். அதுதான் இங்கே கருணா பரிணாகவதி என்று பரவி இருக்கிறது என்று. வேலா திலங்கனதசேவ மகாம்புராசே என்று இன்னொரு இடத்திலே வேல அதிலங்கி கரையை மீறி கரை புரண்டு ஓடுகிறது என்று. கருணா பிரவாகமாக மட்டும் இல்லை, பரிணாகவத்தாகவும் இருக்கிறது. அதாவது மிகவும் பரவி தன்னுடைய இடத்தை எல்லாம் மீறி எத்தனையோ இடங்களிலே போய் பாய்ந்து கொண்டிருக்கிறது என்று. இப்படிப்பட்ட கருணை ரங்கநாதனுக்கு இருக்கிறது, இயல்பாக இருக்கிறது. வெள்ளமாக கரை புரண்டு ஓடி வருகிறது, அதிகமாக பரவி இருக்கிறது. கருத்து, இவ்வளவு கருணை உள்ளவன் நம் அருகிலேயே ஸ்ரீரங்கத்திலே இருக்கும் பொழுது நாம் எதற்காக பிரம்மா சிவன் முதலியவர்களிடமெல்லாம் போகிறோம் என்று கருத்து. அடுத்தது 3ஆம் பாதம். இதர தேவதைகளும் பலம் கொடுப்பார்கள், ஆனால் பரிமிதமாக கொடுப்பார்கள். பரிமித பல சங்காத் பிராணின கிம்பஜானாக என்று சொன்னபடி அரைவேக்காடான சில ஜந்துக்கள் இந்த பரிமித பலத்திலேயே ஆசை வைத்திருக்கிறார்கள். கொடுப்பவன் தாராளமாக வாரி வழங்குபவனாக இருந்தாலும் கூட அதை கேட்பவர்களுக்கு அது தெரியவில்லை. மிக மிக பெரிய சார்வபௌமன் எதையும் கொடுக்க தயாராக இருக்கும் பொழுது அவனிடம் காலனா வேண்டும் என்று கேட்டால் அது எப்படி மதி மாந்தியமோ அது போல சில சமயங்களிலே நாம் கேட்டு விடுகிறோம் பரிமித பலங்களை. பரிமித பலங்களை இதர தேவதைகள் கொடுக்க முடியும், ஆனால் அபரிமிதமான பலத்தை ரங்கநாதன் ஒருவன் தான் கொடுக்க முடியும். இதர தேவதைகள் கொடுக்கிற பலன்கள் அல்பமாக இருக்கும். பரிமித தேச சில இடங்களுக்கு மட்டுமாக இருக்கும். பரிமித கால சில காலங்களுக்கு மட்டுமாக இருக்கும். அப்படிப்பட்ட பலன்களைத்தான் இதர தேவர்கள் தருவார்கள். பலதா கிருத்திகானே அவர்கள் பலன் அளிப்பவர்கள் போல ஆகிருத்தி தோற்றம் கொண்டிருப்பார்கள். உண்மை வேறு. உண்மை என்ன என்றால் அவர்கள் பகவானிடம் கெஞ்சி இந்த வரப்பிரதான சாமர்த்தியத்தை பெற்றுக்கொண்டு பகவான் ஏற்படுத்தின ரீதியிலே அவன் கொடுக்க சொன்ன அவன் அனுமதிக்கிற பலன்களைத்தான் இவர்கள் கொடுக்க முடியும். 3ஆவதாக ஒரு கருத்து இதிலே தொக்கி இருக்கிறது. அவர்கள் எல்லாம் அனித்தியர்கள் என்று, அவர்களே ஒரு நாள் இல்லாமல் போய்விடுவார்கள் என்று. அது எந்த பதத்திலே இருக்கிறது என்பதை பின்னாலே பார்க்க போகிறோம். பலதா கிருத்திகான் என்கிற பதத்திலே இந்த அர்த்தம் கூட எப்படி கிடைக்கிறது என்பதை பிறகு பார்ப்போம். பலதா கிருத்திகான் இப்பொழுது இந்த 3 சொன்னோம் அல்லவா. 3ஆம் பாதத்திலே அவர்கள் கொடுக்கிற பலன் அல்பமாக இருக்கும், அவர்கள் பலன் கொடுப்பவர்கள் போல தோற்றம் மட்டும் கொண்டிருப்பார்கள், அனித்தியர்கள் என்று. இதற்கான வாக்கியங்கள் இந்த பிரகாஷிகா வியாக்கியானத்தில் எப்படி இருக்கின்றன என்று பார்ப்போம். பிரம்ம ருத்ராதிகளான இவர்கள் தேச கால வரையறை உள்ள பலன்களை தருகிறவர்கள். சொர்க்கத்திலே ஏற்படக்கூடிய பலனை மட்டும் ஒருவன் தருவான், தேவேந்திரன். இன்னொருத்தன் சத்திய லோகத்திலே இருக்கிற பலனை மட்டும் தருவான், பிரம்மா. இன்னொருத்தன் ருத்ரலோகத்திலே இருக்கிற சிவலோகத்திலே இருக்கிற பலனை மட்டும் தருவான். ஆனால் தேச கால வரையறை இல்லாத பலன்களை எல்லாம் தர வேண்டும் என்றால் சயதி பித்ருலோக காமோ பவதி என்று சாந்தோக்கியத்தில் சொன்னபடி நீ எந்த லோகத்தில் நீ விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறாயோ அங்கெல்லாம் உனக்கு நான் பலன் தருகிறேன் என்று முக்தாத்மாவுக்கு சொல்லுகிறார்கள் அல்லவா. அதுபோல ஒருவனை முக்தனாக்க வேண்டும், எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் அவன் ஆனந்தத்தை பெற வேண்டும் என்றால் அப்பொழுது ரங்கநாதனால் தான் முடியும் அது. அடுத்தது பலதா கிருத்திகான் என்பதற்கு பிரகாஷிகா வியாக்கியானம் பலன் கொடுப்பவர் போன்ற ஆகாரம் உடையவர்களே அன்றி பூர்ண பலம் கொடுப்பவர் அன்று என்று. வாஸ்தவத்திலே பூர்ண பலத்தை கொடுப்பவன்
பகவான் நாராயணன் மட்டுமே என்று மூன்றாம் பாதத்திலே மற்ற தேவதைகளை நிந்திக்கிறார், இகழ்கிறார், அவர்களை குறைத்து பேசுகிறார், அவர்கள் கொடுக்கிற பலன்கள் எல்லாம் பரிமிதமானவை என்று சொல்கிறார். இது மூன்றாம் பாதத்தினுடைய கருத்து. மூன்றாம் பாத கருத்துக்கு நிறைய வச்சனங்கள் இருக்கின்றன. அதிலே இருக்கிற முதல் வச்சனம் மகாபாரத சாந்தி பர்வ வச்சனம் பிரசித்தமாக இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் இங்கே பதங்கள் விழுந்திருக்கின்றன. பரிமித பல என்பதெல்லாம் அந்த வாக்கியத்தில் தான் இருக்கிறது. யஸ்மாத் பரிமிதம் பலம் என்று முடிகிறது. மற்ற தேவதைகள் கொடுக்கிற பலமெல்லாம் பரிமித பலம், பரிமித பலம். அதைத்தான் இங்கே பரிமித பலதா என்று போட்டிருக்கிறார். இந்த ஸ்லோகம் பிரசித்தம், ரசத்ரைசாரத்தில் எடுக்கப்பட்டது. பிரம்மாணம் சிதி கண்டஞ்ச யாஷ்டான்யா தேவதா ஸ்மிருதः பிரதிபுத்தா ந சேவந்தே யஸ்மாத் பரிமிதம் பலம். இதுல 2 தேவதைகளை எடுத்திருக்கிறார், பிரம்மா சிவன் என்று. அதே 2 தேவதைகளை தான் ஞாசத்திலுக்கு ஸ்லோகம் முடிக்கிறது, விதி சிவ பிரமுகான் என்று. அதே பதங்கள் பரிமிதம் பலம் என்பதை காரணமாக சொல்லுகிறது. ந சேவந்தே என்று முடிகிறது இந்த ஸ்லோகம், மகாபாரத ஸ்லோகம். இவரும் கதம் அதிகுர்மஹே என்று கேட்கிறார். ஆக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை தான் அனுவதித்திருக்கிறார் இங்கே. இது மிக பொருத்தமான பிரமாண வச்சனம் இந்த நியாச திலக வியாக்கியானத்துக்கு. பிரம்மாணம் பிரம்மாவையும் சிதிகண்டம் விஷகண்டன் காலகண்டன் நீலகண்டன் என்று சொல்லப்படுகிற சிவனையும் யாஷ்ட அந்யா தேவதா ஸ்மிருதாக, இது தவிர இன்னும் எத்தனையோ தேவதைகள் இருக்கிறார்களே அவர்களையும் பிரதிபுத்தாக நல்லறிவு பெற்றவர்கள் பேரறிஞர்கள் சேவந்தே சேவிக்க மாட்டார்கள் என்று சாந்தி பர்வத்திலே மகாபாரதம் சொல்லுகிறது. அதற்கு காரணத்தையும் சொல்லுகிறது. யஸ்மாதி, ஏனென்றால் பரிமிதம் பலம், அவர்கள் கொடுக்கக்கூடிய பலனானது பரிமிதம், ஒரு அளவுக்கு உள்பட்டு இருக்கிறது, குறைவாக இருக்கிறது என்று கருத்து. குறைவான சின்ன சின்ன பலன்களை எல்லாம் தான் அவர்களாலே தர முடியும். மிகவும் அபரிமிதமான பலம் என்கிற அபவர்க்கம் என்கிற பலத்தை அவர்களாலே தர முடியாது. அதனாலே அவர்களை பிரதிபுத்தர்கள் சேவிக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களை சேவிப்பதற்கென்று ஒரு கும்பல் இருக்கத்தான் இருக்கும் உலகத்திலே. அவர்கள் பரிமித பல சங்கிகள், எங்களுக்கு இதுவே போதும் என்று இருப்பவர்கள் அவர்கள் சேவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று. ஏன் வேதத்திலேயே கூட யாக யஜ்ஞங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவையெல்லாம் தேவதாராதன ரூபமாக இருக்கின்றன. இந்திராய ஸ்வஹா, அக்னியே ஸ்வஹா என்றெல்லாம் தான் மந்திரங்கள் இருக்கின்றன. அவற்றை இட்டு யாகங்கள் பண்ணுபவர்களுக்கு ஸ்வர்காதி பலன்கள் கிடைக்கின்றன. அந்த பலன்களை எல்லாம் அந்தந்த தேவதைகள் தான் கொடுக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே என்றால் அதை மறுக்கவில்லை. தேவதைகள் பலன் கொடுக்கிறார்கள். அந்த ஸ்வர்காதி பலன்கள் கூட அல்பமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கின்றன. நமக்கு நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிடும் பொழுது ஸ்வர்க பலம் என்பது மிகவும் பெரிய பலனாக தோன்றலாம். அதை விரும்பி சில பேர் யாக யஜ்ஞங்களை பண்ணலாம், தேவதைகளை வழிபடலாம். தேவதைகள் அவர்களுக்கு பிரீத்தராகி ஸ்வர்காதிகளை கொடுக்கலாம். வேதத்தில் சொன்ன கருத்தை மறுக்கவில்லை. ஆனால் அவையெல்லாம் கூட மிகவும் அல்பமானவை, அஸ்திரமானவை என்று 2 குறைகள். அல்பமானவை, குறைந்தவை, அதைவிட பெரிய பலன்களை நாம் நாட முடியும் என்பது ஒன்று. அஸ்திரமானவை, நிலைக்காதவை, கொஞ்ச நாள் வந்துவிட்டு அந்த பலன் போய்விடும் என்பது. மீமாம்சா பூர்வபாகஜ்ஞாதஸ்ய கர்மணः அல்ப அஸ்திர பலத்வாது என்று மீமாம்சையினுடைய பூர்வ பாகத்தில், அதாவது யாக யஜ்ஞங்களுக்கெல்லாம் பலனாக சொன்னது அது அல்பமாகவும் இருக்கிறது, அஸ்திரமாகவும் இருப்பது என்பதனாலே நாம் அதை நாடுவதில்லை என்று ஸ்ரீபாஷ்யம். அப்படி அல்பம் என்பதை, அஸ்திரம் என்பதை உபனிஷத்தே கூட சொல்லி காண்பிக்கிறது. பிளவாக்கியேதே அதிருடா யஜ்ஞ ரூபா என்று. யாகம் என்கிற பெயரிலே இருக்கிற ஓடம் படகானது அதிருடாக, உறுதி இல்லாத படகு. படகிலே பயணிப்பவன் வெள்ளத்திலே விழாமல் இருக்க வேண்டும், ஜலத்திலே முழுகாமல் இருக்க வேண்டும் என்றால் படகு உறுதியாக இருக்க வேண்டாமோ? படகு இருக்கிறது என்பது வாஸ்தவம் தான், இருந்தாலும் அது உறுதி இல்லாத அதிருடமான படகுகள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று அந்த பரிமித பலத்தை எல்லாம் பார்க்காதீர்கள், நாடாதீர்கள் என்று உபனிஷத்து உபதேசிக்கிறது. இத்தனைக்கும் மேலே
பலன்தான் அஸ்திரம் என்றால் அந்த பலனை கொடுக்கிறவனே அஸ்திரமாயிற்றே என்கிறது எத்தனையோ வச்சனங்கள் சொல்லுகின்றன. இப்பொழுது நான் பார்க்க போகிற வச்சனம் தயா சதகத்தில் இருந்து. சுரபி திரிகணே நிர்வேஷாத் பிராகபி பிரளயம் கதே என்று அந்த பலனை கொடுப்பதற்காக அதிகாரிகள் எல்லாம் இருக்கிறார்கள். சூரன் என்றால் தேவர்கள், பித்திருக்கள், இவர்களுடைய கணம் கூட்டம் கூட்டமாக இருக்கிறது. மனுஷர்கள் பண்ணுகிற கர்மாக்களுக்கெல்லாம் சில சமயம் தேவ கர்மாக்களை பண்ணுகிறோம், சில சமயம் பித்திரு கர்மாக்களை பண்ணுகிறோம். அதற்கெல்லாம் பலன் கொடுப்பவர்கள் இருக்கிறார்களே தேவர்கள், பித்திருகள், அவர்களே கூட நிர்வேஷாத் பிராகபி நாம் பண்ணின கர்மங்களுக்கு பலானுபவம் நாம் பண்ணுவதற்கு முன்னதாகவே கூட சில சமயங்களிலே பிரளயம் கதே அவர்கள் அழிந்து விடுகிறார்கள். அப்படி கூட உண்டு. அவர்களுக்கும் ஒரு வியவஸ்திதமான காலம் தானே, ஆயுஷ் தானே. அதனாலே நாம் பண்ணின கர்மத்துக்கு நாம் பலனை அனுபவிப்பதற்கு முன்னமேயே கூட அந்த பல பிரதாதா என்று சொல்லிக்கிறவனுடைய ஆயுஷ் வியக்கூடும் என்று தயாசதகத்தில் சொல்கிறார். அதுதான் அவனே அஸ்திரமானவன் என்று. சரி, அவன் இருக்கிற காலத்திலே அவன் பலன் கொடுக்கிறான் என்பது உண்மை அல்லவா என்று கேட்டால் கிருஷ்ணர் சொல்லுகிறார் பகவத்கீதையிலே, லபதே சததः காமானி மயைவ விஹிதான் ஹிதானே என்று. ததா அந்த தேவர்களிடமிருந்து காமான விருப்பங்களை எல்லாம் லபதே இந்த ஜந்து இந்த மனுஷன் அடைகிறான் என்பது உண்மை. ஆனால் அவை கூட மயைவ விஹிதானே நான் தான் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறேன் என்று. அதாவது பகவான் கிருஷ்ணர் சொல்லுகிறார், இவன் ஜோதிஷ்டோமம் பண்ணினானால் இவனுக்கு ஸ்வர்க்கத்தை கொடு என்ற வியவஸ்தையை நான் ஏற்படுத்தி அந்த கொடுக்கிற காரியம் உன்னுடைய கடமைகளிலே ஒன்று என்று இந்திராதிகளுக்கெல்லாம் நான் வியவஸ்தை பண்ணி வைத்திருக்கிறேன். நான் சொன்னபடி கேட்டுக்கொண்டு எனக்கு கீழ்ப்படிந்து அவர்களெல்லாம் நான் சொன்னபடியே பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னாருக்கு இந்த காரியத்துக்கு இந்த பலனை கொடு என்ற ஏற்பாடுகளை வரைமுறைகளை எல்லாம் பண்ணினவன் நான் தான். அதனாலே அவர்கள் பலன் கொடுக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களே, அது கூட நான் பலன் கொடுக்க சொல்லி நான் எந்த பலனை கொடுக்க சொன்னேனோ அந்த பலனைத்தான் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று கிருஷ்ணன் சொல்லுகிறார். அதனாலே அவர்கள் பலத ஆக்கிருத்திகள், பலனை கொடுப்பதற்காக இந்திராதி ஆக்கிருத்திகளை கொண்டவர்கள். நான் தான் அப்படி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு ஆக்கிருத்தியை ஏற்படுத்தி நீ பலதான இந்தந்த பலம் பண்ணு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன். உண்மையிலே பல பிரதாதா நான் தான் என்று கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார். விதி சிவ பிரமுகானமுகானே அவர்கள் கொடுக்கிற பலம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், நமக்கெல்லாம் என்ன தெரியும்? ஸ்வர்க்கம் என்கிறது மிகவும் போக பூமியாக இருக்கிறது, நரகம் என்பது துக்க பூமியாக இருக்கிறது என்று தெரியும். ஆனால் இது சொர்க்கம் கூட பரிமித பலன்தான். ஏனென்றால் அதற்கு மேலே ஒரு ஸ்தானம் இருக்கிறது. ஸ்தானஸ்ய பரமாத்மனா என்று நித்திய விபூதி என்று பெயர். அதோடு ஒப்பிடும் பொழுது ஏதேவை அதிகாரத்திலே எடுத்து காண்பிக்கிறார். இதை ஸ்வர்க்கம் உள்பட எல்லாம் நரகத்துக்கு சமம்தான். நாம் நரகத்தை ஒதுக்கி ஸ்வர்க்கத்துக்கு போகிறோம். அந்த ஸ்வர்க்கமும் ஒதுக்கப்பட வேண்டிய இடம்தான். அந்த பலமும் நமக்கு வேண்டாம் தான். ஏனென்றால் மோட்சத்தோடு ஒப்பிடும் பொழுது இதுவும் ஒரு நரக பூமிக்கு துல்லியம்தான் என்று. க்ஷீணே புண்ணியே மர்த்தியலோகம் விஷந்தி என்கிறது கீதை. இது பரிமித கால என்பது. கொடுக்கிறார்களே பலம், சொர்க்கமே தான் இருக்கட்டும், அது நிரந்தரமாக இருக்குமா என்றால் அது கிடையாது, கொஞ்ச நாளைக்குத்தான். க்ஷீணே புண்ணியே புண்ணியம் க்ஷீணமான பொழுது மர்த்தியலோகம் விஷந்தி மறுபடியும் பூலோகத்துக்கு வர வேண்டியதுதான். அதனாலே அல்பமாகவும் அஸ்திரமாகவும் அதுதான் பரிமித தேச கால. பரிமிதமான தேசம், பரிமிதமான காலத்திலே பலதானே பலம் கொடுக்கிறார்கள் அவர்கள். அவர்களை எல்லாம் நாம் அதிகரிக்க வேண்டுமா? அவர்களை எல்லாம் ஆசிரியிக்க வேண்டுமா? மாட்டேன். நீ இருக்கிறாயே, உன்னுடைய கருணை பிரவாகம் புரண்டு ஓடி கொண்டிருக்கிறதே, நீ இருக்கும் பொழுது அவர்களிடம் போகலாமா? கூடாதே என்று ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். பலதான் பலதா கிருத்திகான் என்ற இடத்திலே பலதா கிருத்திகான் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இப்பொழுது சொல்ல போகிறோம். பலதி என்கிற வினை சொல்லுக்கு
இரண்டு அர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு அர்த்தம் விளைகிறது என்ற அர்த்தம், இன்னொரு அர்த்தம் வெடிக்கிறது என்ற அர்த்தம். தஸ்ய மூர்தானமா சத்ய பபால சிவரோஹிசஹ என்று கத்தியை தலையில் போட்டார், அது இந்த தலையானது பலனம் பெற்றுவிட்டது என்று மகாபாரதத்தில் வருகிறது. இது எதற்கென்றால் இந்த கையாளலை காண்பிப்பதற்கு. பலத்து அலத் என்று இங்கே பலதா கிருத்திகான் என்பதிலே பலதான் என்ற இடத்திலே பல த என்று பிரித்து பல சொர்க்காதி பலன்களை தருகிறவர் என்று அர்த்தம் சொன்னோம். இப்பொழுது பலதா கிருத்திகான் என்பதற்கு ஏற்கனவே ஒரு அர்த்தம் சொல்லி ஆயிற்று. பல த ஆகிருதி என்று பலன்களை கொடுக்கிற வடிவங்கள் கொண்டவர்கள், பலன்களை கொடுப்பதற்காகத்தான் அந்த சரீரங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேவதைகள் என்று. இப்பொழுது இரண்டாவது அர்த்தம் சொல்லும் பொழுது பலத் என்று பிரிக்கிறோம், ஆகிருதி என்று. அவர்கள் சரீரம் இருக்கிறதே அது பலத்தாக ஆகிவிடும், வெடித்து போய்விடும், வெடித்து சிதறி போய்விடும் அவர்கள் சரீரமே. ஏனென்றால் அவ்வளவு அனித்தியமானது என்று. தங்கள் ஆக்கிருதிகளே வெடிக்கக்கூடியவையாயிருக்க தேவதாந்தரங்கள் நமக்கு என்ன உதவுவார்கள் என்ற எண்ணத்திலே பலதா கிருத்திகான் என்ற பதம் வீழ்ந்திருக்கிறது. அதாவது தன்னை மிஞ்சித்தானே, தன்னை காப்பாற்றிக் கொள்ளுபவன் தானே பிறருக்கு உதவ முடியும் என்று. ஸ்வயம் தரிதுமக்ஷமஹ கிமபரான்ன சௌதாரயேத் என்று பழமொழி மாதிரி ஒன்று இருக்கிறது. தானே நீந்த இயலாதவன் மற்றவர்களை கரை சேர்ப்பானா என்று இதற்கு அர்த்தம். அதுக்கடுத்தது மகாபாரதத்திலே ஒரு ஸ்லோகம் இதே பழமொழியின் கருத்தை சொல்லுகிறது. ஸ்வயம் மிருத்பிண்ட பூதஸ்ய பரதந்திரஸ்ய தேஹினஹ ஸ்வரக்ஷணேப்யசக்தஸ்ய கோஹேது பரரக்ஷணே. தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கே சக்தி இல்லாதவர்கள் மற்றவர்களை எல்லாம் போய் காப்பாற்ற முடியுமா என்ன என்று என்று இதற்கு அர்த்தம். பிரம்மா சிவன் எல்லாம் அப்படித்தான். குருபாதக தைத்திய பீடாத்யாபத் விமோச்சன மகிஷ்ட பல பிரதானை என்று ஆளவந்தார் சொல்லுகிறார். அவரவர்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வருகிறது. சிவனுக்கு பிரம்மஹத்யா தோஷம் வருகிறது. பிரம்மாவனுடைய வர்த்தாந்தத்திலே புராணங்களை எல்லாம் பார்த்தோமானால் தங்கள் தங்கள் ரட்சணத்துக்கே அவர்கள் பரமாத்மாவிடம் போக வேண்டி இருக்கிறது. இவர்கள் மற்றவர்களை எல்லாம் ரட்சிப்பார்கள் என்பதிலே என்ன ஹேத்து இருக்கிறது? ஏதோ ஓரளவுக்கு அவர்களுக்கு அவர்களுடைய நல்ல குணத்துக்கு ஏற்ற மாதிரி சில சில ரட்சணங்களை பண்ணலாம், அவ்வளவுதான் என்று. இப்படி மகாபாரதம் இந்த தாரதமியத்தை விசதமாக தெரிவிக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் ஓரளவுதான் ரட்சணம் பண்ண முடியும். ஏனென்றால் அவர்கள் தங்களையே ரட்சணம் பண்ணுவதற்கு பெருமாளிடம் அல்லவா போக வேண்டி இருக்கிறது என்று. அந்த இப்பொழுது 4ஆம் பாதம். கதமதி குர்மஹே விதி சிவ பிரமுகானமுகானே. விதி என்றால் பிரம்மா, சிவன் என்றால் ருத்ரன், பிரமுகா இது முதலான என்ற அர்த்தம். பிரம்மா சிவன் முதலான அமுகான். அமுகான் என்றால் அமூன் என்றால் இவர்களை என்ற அர்த்தம். அமூன் என்று சொல்லாமல் அமுகான் என்று சொல்லி இருக்கிறார். அது அந்த இவர்களை மட்டம் தட்டி பேசுவது போல தமிழ்ல சொன்னால் இதுகளை என்று சொல்லலாம். இந்த பிரம்மா சிவன் இதுகள் எல்லாம் இருக்கே அப்படின்ட்டு அந்த இவர்கள் என்று சொல்வதிலே பிரத்யேகம் போட்டு மட்டமான இவர்களை என்று. அவர்களை போய் நாம் எதற்காக, நாம் எப்படி சென்றடைவோம், அவர்களிடம் போய் நிற்கவே மாட்டோம் என்று. விதி சிவாதிகள் க்ஷுத்ரர்கள் என்று சொன்னதாகிறது அமுகான் என்ற இடத்திலே க என்கிற அந்த எழுத்து. இவர்களெல்லாம் இந்த அல்பர்கள் என்று. கதம் அதிகுர்மகே என்று சொன்னதனாலே அவர்களை நாம் ஆசிரியிக்க கூடாது என்ற அறிவுரை சொன்னதாகிறது. இதற்கான வச்சனங்களை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். 1-2 மட்டும். பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே. பிரம்மாவாகட்டும், சிவனாகட்டும், இந்திரனாகட்டும், இவர்கள் எல்லாம் கூட
உன்னுடைய மகிமா சமுத்திரத்தில் இருந்து வந்த திவலைகள் தானே. சமுத்திரத்துக்கும் சமுத்திர ஜல பிந்துவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. பகவான் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் சமுத்திரன் போல மகிமை கொண்டவன். அந்த சமுத்திரத்திலே ஒரு பொட்டு, ஒரு திவலை, ஒரு கணிகை, அது போல மகிமை கொண்டவர்கள் பிரம்மா சிவன் இந்திரன் முதலியவர்கள். இவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்று சொல்லி காண்பிக்கிறார். நம்மோடு ஒரு தலையிலே கட்டுண்டவர்கள் என்று நம்மை எவன் கட்டி போட்டு வைத்திருக்கிறானோ அவனேதான் அவர்களையும் நம்மோடு கூடவேதான் கட்டி போட்டு வைத்திருக்கிறான். ஒரே சிறைக்குள்ளே இருப்பவர்கள் ஒருவன் இன்னொருவனிடம் கெஞ்சுவது இதெல்லாம் எதற்காக? இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த அனுபவம் முடிந்து விட்டது. இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற சில அலங்காரங்களை மிக விரைவாக குறைவாக பார்ப்போம். அனுப்பிராசம் என்கிற ஒரு அலங்காரம். அனுப்பிராசம் என்பது சப்த அலங்காரம். வர்ணாவிருத்தின் அனுப்பிராச, ஒரே எழுத்து மறுபடியும் திரும்பினால் அது எங்கே அதிகமாக இருக்கிறது என்றால் கருணா பரிணா என்கிற இடத்திலே அந்த நா என்பது திரும்பி வந்தது அனுப்பிராசமாக இருக்கிறது. மறுபடியும் பிரமுகான் நமுகான் என்ற இடத்திலே முக என்பது முக என்று திரும்பி வந்ததுனாலே வர்ணாவிருத்தின் அனுப்பிராசம் இருக்கிறது. அது தவிர அனுப்பிராசத்திலேயே ஒரு உயர் ரகமான ஒரு அனுப்பிராசம் இருக்கிறது. அதற்கு யமகம் என்று பெயர். தமிழிலே மடக்கணி என்று சொல்வார்கள். அது மூன்றாவதிலே இருக்கிறது. பலதான் பலதா கிருத்திகான் என்று பலதா என்பது 2 தடவை 3 எழுத்துமே திரும்பி வந்து விட்டது. அது பக்கத்திலே வேறு வந்து விட்டது. அது அனுப்பிராசம். ஆனால் அது திரும்பி அது யமகம். அது திரும்பி வரும்பொழுது அர்த்தம் வேறா இருந்தால் அது யமகம். அர்த்தம் அதே அர்த்தம் பலதா என்கிற அர்த்தம் சொல்கிற உரைகளும் உண்டு. இருந்தாலும் நாம் வேறு அர்த்தம் கூட சொன்னோம். பல்லதா கிருத்திகான் என்பதற்கு வெடிக்கிற ஆகிருதி. அப்படி பார்த்தால் இது யமகம் என்கிற மடக்கணி ஆகிறது. இவ்வாறாக இதிலே 2 அலங்காரங்களை பார்த்தோம். 2ம் சொல்லலங்காரங்கள். அனுப்பிராசம் என்பதும் யமகம் என்பதும். அது தவிர பலதாகிருதி என்பதை 2 விதமாக பிரிக்கலாம். பலத ஆகிருதி என்று ஒரு விதம், பலத்து ஆகிருதி என்று இன்னொரு விதம் என்று சொன்னார். அதற்கு கண்டஸ்லேஷம் என்ற பெயர். இரட்டை பொருள் அணி. ஒரு வாரத்துக்கு 2 அர்த்தம் கொடுக்கிற ஸ்லேஷாலங்காரம். ஸ்லேஷாலங்காரத்திலே 2 வகை இருக்கிறது. இதற்கு கண்டஸ்லேஷாலங்காரம் என்று பெயர். அதுவும் இருக்கிறது. அது தவிர பரிகரம் என்கிற ஒரு அலங்காரம் இருக்கிறது. அது என்ன என்றால் ஒரு அடைமொழியை இடும் பொழுது அந்த அடைமொழியை அந்த இடத்திலே இட்டதற்கு ஏதாவது ஒரு அபிப்பிராயம் வைத்திருக்க வேண்டும். உதாரணமாக சரணாகத காமதுகே என்று ஒரு அடைமொழி இருக்கிறது. இந்த ஸ்லோகத்தில் சொன்ன கருத்துக்கு அந்த அடைமொழி தேவையாக இருக்க வேண்டும். நாங்கள் சரணாகதர்கள், எங்களுக்கு சில காமங்கள் இருக்கின்றன, அவற்றையெல்லாம் உன்னிடமே பெற முடியும். அதனாலே வேறு பிரம்மா சிவன் முதலியவர்களிடம் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை என்பது இதிலே அந்த கருத்து தொங்கி இருக்கிறபடியினாலே நீ சரணாகதனுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுபவன் என்று சொல்லும் பொழுது அது ஒரு காரணம் ஆகிறது. நாங்கள் விதிஷப பிரமுகர்களிடம் அதிகரிக்க மாட்டோம் என்று சொன்னதற்கு இந்த மாதிரி காரணத்தை உள்ளடக்கி விசேஷணத்தை போட்டால் அதற்கு பரிகர அலங்காரம் என்று பெயர். காமதுகே என்பதற்கு காமதேனு போல இருக்கிறார் பகவான் என்று அர்த்தம் சொன்னோம். பகவான் காமதேனு போல இருக்கிறார் என்று சொன்னால் அது உவமை அலங்காரம். போல என்கிற பதம் இல்லாமல் பகவானே காமதேனு என்று இங்கே சொல்லியிருக்கிறார். அப்படி இருந்தால் அது ரூபகா அலங்காரம் என்று பெயர். இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் அதனுடைய பெயரை தெரிந்து கொண்டால் நாம் அதனுடைய ரசனையை குறைப்பதா ஆகிறது. பெயர் போய் முக்கியமில்லை. எந்தெந்த விதமாக நம்முடைய சுவாரஸ்யத்தை இந்த ஸ்லோகங்களில் கூட்டியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது அடுத்த ஸ்லோகம் 30வது ஸ்லோகம். ஓமித்யப்யுபகம்ய ரங்க நிருபதே அனன்யோசிதாம் சேஷதாம் ஸ்வாதந்த்யாதிமயீமபோஹ்ய மஹதீம் ஆத்யாம் அவித்யாஸ்திதிம் நித்யாசங்க்ய விசீம பூதி குணயோஹ யஹயாமனாயாசதஹ சேவா சம்பதமிந்திரேஷ யுவயோஹ ஐகாந்திகாத்யந்திகீம் என்று இதனுடைய ஆபாதார்த்தத்தை முதலிலே பார்த்து விடுவோம்.
நீ சேஷியாக இருக்கிறாய், நாங்கள் எல்லாரும் உனக்கு சேஷர்களாக இருக்கிறோம். எங்களுடைய சேஷத்தை இருக்கிறதே அது அனன்யோசிதமாக இருக்கிறது. அதாவது உனக்கு மட்டும்தான் நாங்கள் சேஷர்களாக இருக்கிறோம். வாழ்க்கையிலே மற்றும் பல பேருக்கு சேஷர்கள் போல பழக வேண்டிய நிர்பந்தம் அவசியம் சில சமயங்களிலே இருக்கிறது. ஆனால் அது உச்சிதமான சேஷத்தை கிடையாது. உனக்கு மட்டும்தான் எங்களுடைய சேஷத்தை உச்சிதமாக தகுந்ததாக இருக்கிறது. மற்றதெல்லாம் தாற்காலிகமான சேஷத்தைகள். ரங்க நிருபத்தே ரங்கராஜனே, ஸ்ரீரங்கத்து ராஜாவாக இருக்கிறவனே, அனன்யோசிதமான சேஷத்தை எங்களுக்கு இருக்கிறது. உனக்கு மட்டுமே நாங்கள் தாசர்கள் என்கிற கருத்தானது ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய அர்த்தத்திலே கிடைக்கிறது. அந்த பிரணவ மந்திரம் ஒற்றை எழுத்தை மூன்றெழுத்தாக பிரித்தால் ஆ ஊ மூன்றும் சேர்ந்து ஓம் என்றாயிற்று என்றால் அதிலே ஆ என்ற எழுத்தாலே சொல்லப்படுபவன் இந்த ரங்கராஜன். ஊ என்பது அனன்யார்ஹத்தையை சொல்லுகிறது. ஊ என்பதற்கு அவதாரணம் அர்த்தம், அதாவது மட்டும் என்ற அர்த்தம். ஆ ஊ என்றால் பெருமாளுக்கு மட்டும் என்று அர்த்தம். என்றால் இந்த ஜீவாத்மா இருக்கிறார். மகாரன் ஜீவாத்மா வாதகம். பரமாத்மாவுக்கு மட்டுமாக ஜீவாத்மா இருக்கிறான் என்றால் அவன் ஒருவனுக்குத்தான் இவன் சேஷனாக இருக்கிறான். இவர்கள் எல்லாருக்கும் அவன் ஒருவன் தான் சேஷி என்பதை அந்த ஊ என்கிற அவதாரணம் காண்பிக்கிறது. ஆக ஓம் என்கிற ஒரு எழுத்துக்குள்ளே நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? அனன்யோசித சேஷத்தை. இதை அனன்யார்க சேஷத்துவம் என்று அடிக்கடி சொல்வார்கள். அதைத்தான் பிரணவ மந்திரம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதிலிருந்து நாங்கள் இதை அபுபகம்யா ஏற்றுக்கொண்டு விட்டோம், ஒப்புக்கொண்டு விட்டோம், அங்கீகரித்து விட்டோம். ஆமாம், பகவானுக்கு மட்டும்தான் நாம் சேஷர்கள் என்று. அடுத்தது இரண்டாவது வரி. ஸ்வாதந்திரியாதிமயீமபோஹ்ய மகதீமாத்யாம வித்யாஸ்திதிம். இருந்தாலும் அநாதி காலமாக அவித்யா என்று ஒன்று எங்களை மோகமடைய செய்திருக்கிறது. அது மகதி, மிகவும் பெரியதான அவித்யாக இருக்கிறது. அதை அதனுடைய கட்டிலிருந்து, அதனுடைய சிக்கலிலிருந்து நாங்கள் வெளிவருவது கஷ்டமாக இருக்கிறது. ஆத்யா, மிகவும் தொன்று தொட்டு வருகிறது இந்த அவித்யை. பிராச்சீனமாக இருக்கிறது, முதலாவதாக இருக்கிறது. அதனாலே அதற்கு கட்டுப்படாத நாள் என்று ஒன்றே இல்லாதபடி அவ்வளவு நாட்களாக எங்களை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. அது எந்த உருவத்தில் வந்திருக்கிறது என்றால் ஸ்வாதந்திரியாதிமயீம். சுவாதந்திரியம் எங்களுக்கு இருப்பது போல ஒரு பிரமத்தை ஏற்படுத்துகிறது. ஸ்வதந்திராத்ம பிரமம் என்று தேகாத்ம பிரமத்துக்கு அடுத்தபடியாக நாம் நீக்கிக் கொள்ள வேண்டிய மருள் ஸ்வதந்திராத்ம பிரமம் என்று. என்னுடைய ஆத்மா சுதந்திரமாக இருக்கிறது, தான் தன்னிச்சைப்படி செயல்படலாம் என்று ஒருவன் நினைக்கிறானே, அந்த பிரமம் அது எதனாலே வருகிறது? வாஸ்தவத்திலே இதற்கு சுவாதந்திரியம் கிடையாது, பாரதந்திரியம் தான் இருக்கிறது. அதாவது பகவான் இட்ட வழக்கில் தான் இவன் இருக்க முடியும், இவன் செயல்பட முடியும். இருந்தாலும் கூட இது சுதந்திரம் என்பது போல ஒரு எண்ணம் ஏற்படுகிறதே, சுதந்திராத்ம பிரமம். அது எதனால் ஏற்படுகிறது என்றால் அந்த பிராச்சீனமான திருடமான பெரிதான அவித்யா என்பதாலே இவனுக்கு ஏற்படுகிறது. அதை அப்போஹ்ய, அந்த சுதந்திராத்ம பிரமத்தை முதலிலே நீக்க வேண்டும், தூர தள்ள வேண்டும். நான் பகவானுக்கு அதீனன் என்பதை உறுதியாக அடிக்கடி சொல்லி நம் மனதிலே நிலைக்க பண்ண வேண்டும். அது திருமந்திரத்திலே பிரணவத்துக்கு அடுத்ததாக இருக்கிற நமஹா என்ற இரண்டாவது பதத்தை உச்சரிக்கும் பொழுது ந ம என்று பிரித்து விட்டு என்னால் ஆகக்கூடியது ஒண்ணுமில்லை, எனக்காக வேண்டியது எதுவும் இல்லை என்றெல்லாம் சொல்லும் பொழுது இந்த சுவாதந்திரியம் முதலியவற்றையும் நாம் தூர தள்ளி விடுகிறோம். நமகா என்று சொல்லி நான் இதிலே பிரதானம் கிடையாது என்று அர்த்தம். மகா என்பது. அடுத்தது மூன்றாவது வரி.
நித்யாசங்கிய விசீம பூதி குணயோஹோ யாயாம் அநாயாசதஹ. நித்யாசங்கிய விசீம பூதி குணயோஹோ த்விவச்சனம் இருக்கிறது. ரெண்டு பேர் சொல்லுகிறார். அந்த த்விவச்சனம் ரெண்டு பேர் யார் என்பதை யுவயோஹோ என்று 4வது வரி காண்பிக்கிறது. உங்கள் 2 பேருக்கும் என்று கூப்பிடும் பொழுது ரங்கன் ரிப்பத்தே என்று கூட்டாரே, ரங்கராஜனே என்று ஒத்தரதான கூப்பிட்டார். யுவயோகோ உங்கள் 2 பேருக்கும் என்று இங்கே சொல்கிறாரே என்ன என்றால், யுவயோகக்கு முன்னே இருக்கிற பதத்தை கவனிக்க வேண்டும். இந்திரேஷ யுவயோகோ என்று இந்திராநாதனே, இந்திரா என்று மகாலட்சுமிக்கு பெயர், அந்த இந்திராவுக்கு பதியாக இருக்கிறவனே என்று கூப்பிடுகிறார். உங்கள் 2 பேருக்கும் என்று சொன்னால், இந்த ரங்கன் ரிப்பத்தி என்ற ஒருவனும் இந்திரா என்ற ஒருத்தியும் சேர்ந்து 2 பேர் ஆகிறார்கள். இந்திராவும் இந்திரேசனும் சேர்ந்து 2 பேர். யுவயோகோ உங்கள் 2 பேருக்கும், உங்கள் 2 பேருக்கு என்ன அடைமொழி என்றால், எப்படிப்பட்டவர்கள் நீங்கள் என்றால், நித்யாசங்கிய விசீம பூதி குணயோஹோ, நித்ய என்றும் இருப்பவையாய், அசங்கிய எண்ணிலடங்காதவையாய், விசீம எல்லை இல்லாதவையாய், உங்கள் 2 பேருக்கும் பூதி குணம் என்ற 2ம் இருக்கின்றன. பூதி என்பது விபூதி, அவர்களுடைய வைபவங்கள். அவர்களுடைய பூதி அல்லது விபூதியை 2ஆக பிரித்திருக்கிறார்கள். நித்திய விபூதி, லீலா விபூதி என்று. ஒவ்வொன்றுமே நித்திய அசங்கிய விசீமமாக இருக்கிறது. குணயோக அவர்களுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் நித்தியமாகவும் அசங்கியமாகவும் விசீமமாகவும் இருக்கின்றன. இப்படி விபூதி குணம் என்ற 2மே நித்தியமாகவும் அசங்கியமாகவும் விசீமமாகவும் வாய்க்க பெற்றவர்களான உங்கள் 2 பேருக்கும் என்பது ஸ்ரீமதே நாராயணாய என்பதனுடைய கருத்து. ஸ்ரீமதே என்பதுதான் இந்திரேஷா என்பதிலே கொண்டு வந்திருக்கிறார். நாராயணாய என்பதிலே நாரங்களுக்கெல்லாம் அயனம் என்று சொல்லும் பொழுது அந்த நாரங்கள் தான் அவனுடைய விபூதிகள். அந்த விபூதிகளை நித்தியமாகவும் அசங்கியமாகவும் எல்லை இல்லாமல் இருப்பதும் அந்த நாரங்கள் என்ற பதத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாரங்களுக்கெல்லாம் அவன்தான் அயனமாக இருக்கிறான் என்றால் அவனுடைய விபூதிகள் தான் இந்த நாரங்கள் என்று அர்த்தம். அது தவிர குணங்களை பற்றி எங்கே சொல்லி இருக்கிறது என்றால், இதே நாராயண என்கிற இந்த பதத்திலேயே பெருமாளுடைய எத்தனை குணங்கள் அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது பிரகாசிக்கின்றன என்பதை மூல மந்திராதிகாரத்திலே சுவாமி தேசிகன் 100 குணங்களை எடுத்து, இத்தனை குணங்களும் நாராயண என்கிற பதத்தினுடைய நிஷ்பத்தியிலிருந்து நமக்கு தெரிகின்றன. சில சாப்திகமாக தெரிகின்றன, இன்னும் சில ஆர்த்திகமாக தெரிகின்றன என்று காண்பித்து ஒரு பெரிய பட்டியலே போட்டிருக்கிறார். அவ்வளவு குணங்கள் நாராயண என்கிற பதத்திலே அடங்கி இருக்கிறது என்று. ஆஹா, நாராயணாய என்ற ஒன்றிலேயே நித்யாசங்கிய விசீம பூதி குணயோகோ என்கிற கருத்து சொல்லப்பட்டதாகிறது. ஆஹா, முதல் பாதம் ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தின் அர்த்தத்தை சொல்லிற்று இந்த ஸ்லோகத்திலே. 2ஆம் பாதம் நமகா என்ற 2வது பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிற்று. 3ஆம் பாதமானது நாராயணாய என்கிற 3ஆம் பதத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிற்று. அந்த நாராயணாய என்பதிலே நாராயணா என்கிற திருநாமத்துக்கு மேலே ஆய என்ற ஒன்று 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கிறது. அவன் பொருட்டு, அவனுக்காக, அவனை உத்தேசித்து என்று, அவனுக்கோசரம் என்று ஒரு 4ஆம் வேற்றுமை உருவு இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை இந்த 4ஆம் அடி சொல்லுகிறது. சேவா சம்பதம் இந்திரேஷ யுவயோ ஐகாந்திகாத்யந்திகீம். உங்கள் 2 சேவா இருக்கிறதே, கைங்கரியம் சேவை பண்ணுவது என்பது அது சம்பத், அது எங்களுக்கு பெரிய செல்வம், கைங்கரிய சாம்ராஜ்யம் என்று நாங்கள் சொல்லிக் கொள்வோம். அது ஐகாந்திகமாகவும் ஆத்தியந்திகமாகவும் எங்களுக்கு வாய்க்க வேண்டும். ஐகாந்திகம் என்றால் அது ஒன்றேதான் குறி, அதுவேதான் லட்சியம், எங்களுக்கு வேறு எதுவும் வேண்டாம்.
அனன்ய பிரயோஜனர்களாக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் இருவருக்கு மட்டும்தான் சேவை பண்ணுவோம். அதுவும் ஐகாந்திகம். ஆத்தியந்திகம் என்றால் மிகவும் அதிகமாக கைங்கரியங்களிலே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசித சர்வவித கைங்கரியம் என்று சொல்வார் பாஷ்யக்காரர். அப்படி ஆத்தியந்திகமாகவும் இருக்க வேண்டும், ஐகாந்திகமாகவும் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சேவை, சேவை சம்பத், கைங்கரிய சாம்ராஜ்யம் என்பதை யாயாம் என்பது கடைசி பதம், வினை சொல். நான் அடைவேனாக, எனக்கு அந்த கைங்கரிய சம்பத்து வாய்க்கட்டும். அநாயாசதா, எளிதாக வாய்க்கட்டும். ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே திருமந்திரத்தினுடைய அர்த்தம் புரிந்து நான் சரணாகதியும் பண்ணிக்கொண்டபடியினாலே அநாயாசதா, மிகுந்த ஆயாசம் இல்லாமலே கூட உங்கள் இருவருக்கும் திவ்ய தம்பதிகளுக்கு பண்ணுகிற கைங்கரிய சாம்ராஜ்யம் என்பது எனக்கு கிடைக்கட்டும். 30வது ஸ்லோகத்தினுடைய ஆபாதார்த்தம் முடிந்தது. இதனுடைய ஒரே வரியிலே சாரம் சொல்ல வேண்டும் என்றால், மூல மந்திரத்திலே இருக்கிற பதங்களுடைய சாரார்த்தத்தை இதிலே தெளிவிக்கிறார், சற்று விசதமாக சொல்லுகிறார். மந்திரத்திலே மிகவும் சுருக்கமாக இருப்பதை ஸ்லோகத்திலே விரித்து காட்டுகிறார். அது என்ன என்றால், இந்த ஸ்லோகத்திலே 4 அடிகள் இருக்கின்றன. முதல் அடியிலே முதல் பதத்துவான பிரணவத்திலே இருக்கிற சேஷத்துவத்தை சொல்லுகிறார். இரண்டாவது அடியிலே இரண்டாம் பதமான நமஹா என்கிற பதத்திலே இருக்கிற சுவாதந்திய நிவர்த்தியை சொல்லுகிறார். நாங்கள் சுதந்திரர்கள் அல்லோம், பரதந்திரர்கள் தான் என்பதை. மூன்றாவது பதத்திலே நாராயண என்கிற பதத்திலே பகவானுடைய விபூதிகளும் குணங்களும் பேசப்பட்டிருப்பதை சொல்லுகிறார். நாலாவதாக ஆய என்கிற 3வது பதத்திலே பிரத்யஜமாக நிற்கிற விபக்தியர்த்தத்திலே சதுர்த்தி விபக்தியிலே அடங்கி இருக்கிற கைங்கரியத்தை பேசுகிறார். ஆஹா, சேஷத்துவம், அஸ்வாதந்திரியம், பகவானுடைய விபூதி குண சமிருத்தி, நமக்கு வாய்த்திருக்கிற சேவா சம்பத் என்கிற இந்த 4ஐயும் தான் திருவஷ்டாட்சர மந்திரம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்த வைசத்தியம் இந்த ஸ்லோகத்திலே நடைபெறுகிறது. இப்பொழுது இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தினுடைய அர்த்தம் ஓம் இத்யப்யுபகம்ய என்று. ஓம் இத்யப்யுபகம்ய என்பதற்கே கூட 2 அர்த்தங்கள். ஓம் என்பது மந்திரத்தை சொன்னதாக ஆகி அந்த மந்திரத்தில் இருக்கிற அர்த்தத்தை நாங்கள் அங்கீகரித்தோம் என்று இதற்கு முன்னே சொன்ன அர்த்தம். இன்னொன்று என்ன என்றால், பொதுவாக உலக வழக்காற்றிலே கூட ஆஹா, அப்படியே, ததாஸ்து, ஏற்கிறேன் என்றெல்லாம் சொல்வதற்கு கூட சம்ஸ்கிருதத்திலே ஓம் என்ற பதம் உண்டு. ஓம் என்கிற மந்திர ரூபமான பதம் தவிர நான் அப்படியே செய்கிறேனே, நீ சொல்வதை கேட்கிறேனே, ஆமாம் என்றெல்லாம் சொல்வதற்கு கூட ஓம் என்பது சம்ஸ்கிருத பதம். ஓம் இதி அபியுபகம்ய, ஆஹா அப்படியே என்று நாங்கள் அபியுபகமம் பண்ணினோம், ஏற்றுக்கொண்டோம், ஸ்வீகரித்தோம். எதை? சேஷத்துவத்தை. பகவான் சர்வசேஷியாக இருக்கிறார், நாம் எல்லாம் அவருக்கு சேஷர்கள் என்பதை ஓம் என்று அபியுபகமம் பண்ணினோம். அப்படியே, ஆமாம் என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்று ஒரு அர்த்தம். மந்திரத்தை தான் ஓம் குறிக்கிறது என்று சொன்னால், நாம் ஏற்கனவே சொன்னபடி மந்திரத்தை அது ஓரெழுத்து மந்திரமாய் இருந்தாலும் அதை 3 எழுத்தாக உடைத்து ஆ உ இம் என்று பிரித்து அர்த்தம் சொல்லும் பொழுது, ஆ என்கிற பகவானுக்கு ஊ மட்டுமே, இம் என்கிற ஜீவாத்மா. ஆ என்றால் பரமாத்மா, ஊ என்றால் மட்டும் என்ற அர்த்தம், இம் என்றால் ஜீவாத்மா. பகவானுக்கு மட்டுமே ஜீவாத்மா என்ற அர்த்தம் கிடைக்கிறது. இது முக்கியார்த்தமாக கிடைக்கிறது. இந்த ஓம் என்கிற பிரணவ மந்திரத்திலே இந்த அர்த்தம் கிடைக்கிறது என்பதை காட்டுகிற வச்சனங்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே முக்கிய வச்சனங்களாக இருக்கின்றன. அதிலே 2 வச்சனங்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். முதலாவது, பிரபத்யே பிரணவாகாரம் பாஷ்யம் ரங்கமிவாபரம் பரஸ்ய பிரம்மணோ யத்ர சேஷித்வம் ஸ்புடமீக்ஷ்யதே என்று. இது ஸ்ரீபாஷ்யம் பாராயணம் பண்ணும் பொழுதெல்லாம் அதனுடைய தனியன்களிலே ஒன்றாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். உபக்கிரம ஸ்லோகங்களிலே இந்த ஸ்லோகத்தை சேவித்து விட்டுதான் ஸ்ரீபாஷ்யம் சேவிக்கலாம்.
இந்த ஸ்லோகத்திலே ஒரு சமத்காரமான அர்த்தம் ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால், பகவான் சேஷி, நாம் சேஷர்கள். இது நடுவிலே பகவான் படுத்துக் கொண்டிருக்கிறானே பாம்பு படுக்கை, அதற்கும் சேஷன் என்று பெயர். அந்த சேஷனிலே படுத்துக் கொண்டிருப்பவனுக்கு சேஷத்தை உடையவன் என்றதனாலே சேஷி என்று பெயர். ஆக பகவான் சேஷி என்பது இரண்டு விதங்களாலே ஆகிவிட்டது. பகவான் ஆதிசேஷனிலே படுத்துக் கொண்டிருந்து சேஷ சாயியாக இருப்பதாலேயும் அவன் சேஷி. அது தவிர நாமெல்லாம் அவனுக்கு சேஷர்களாக நிற்கச் செய்தே அவன் நமக்கு சேஷியாக இருப்பதாலும் சுவாமியாக இருப்பதாலும் அவன் சேஷி. ஆக பரஸ்ய பிரம்மணக பரம்பொருளுக்கு சேஷித்துவம் என்று ஒன்று இருக்கிறதே, அது இரண்டு இடத்திலே எனக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. ஒன்று பாஷ்யம், இன்னொன்று ரங்கம் என்று சொல்கிறது. பாஷ்யம் ரங்கம் இவா பரம். இந்த ஸ்ரீபாஷ்யத்திலே தெரிகிறது பகவானுடைய சேஷித்துவம். ஒரு அர்த்தத்திலே பகவான் தான் சர்வசேஷி, நாமெல்லாம் அவனுக்கு சேஷர்கள் என்கிறது ஸ்ரீபாஷ்யத்திலே ஸ்புடம் ஈட்சதே. ரங்கத்திலேயும் தெரிகிறது, ஸ்ரீரங்கத்திலேயும் தெரிகிறது அவன்தான் சேஷி என்பது இன்னொரு அர்த்தத்திலே. ஸ்ரீரங்கத்திலே போய் சேவித்தோமானால் அவன் ஆதிசேஷன் என்கிற பாம்பு படுக்கையிலே படுத்துக் கொண்டு அவன் சேஷியாக இருக்கிறான், சேஷம் உடையவனாக, பாம்பு படுக்கை உடையவனாக. அது ரங்கத்திலே தெரிகிறது. ஆஹா, பாஷ்யம் ரங்கமிவ அபரம். பாஷ்யத்துக்கும் ரங்கத்துக்கும் ஒரு ஒப்புமை இருக்கிறது. பாஷ்யம் என்பது ரங்க விமானம் போல, வேறொரு ரங்க விமானம் போல ஸ்ரீபாஷ்யம் இருக்கிறது. பிரணவாகாரம், இரண்டுமே பிரணவாகாரமாகத்தான் இருக்கிறது, பாஷ்யமும் ரங்கமும். ரங்கம் எப்படி பிரணவாகாரமாக இருக்கிறது என்றால், ரங்கத்திலே இருக்கிற விமானத்துக்கு பிரணவாகார விமானம் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். அதனாலே பிரணவாகாரமான ரங்கம். பெயர் மட்டும் இல்லை, அதனுடைய ஆகாரமே கூட ஓ என்கிற எழுத்தை எப்படி வளைத்து எழுதுவோமோ அதே மாதிரியான ஆகாரத்திலே அமைந்திருக்கிறது. அது பிரணவாகாரமாக ரங்கம் இருப்பது போல பாஷ்யம் எப்படி பிரணவாகாரம் என்றால், பிரணவத்திலே ஆ ஊ இம் என்று மூன்று இரு எழுத்துகள் இருப்பது போலவேதான் இந்த ஸ்ரீபாஷ்யம் என்கிற கிரந்தத்திலேயும் ஆ ஊ இம் என்ற எழுத்துகள் அந்த இருக்க வேண்டிய இடத்திலே இருக்கின்றன. அதாவது ஆ என்ற எழுத்திலே ஆரம்பித்து ஊ என்ற எழுத்தை நடுவில் வைத்து இம் என்கிற எழுத்தை முடிவில் வைக்க வேண்டும். ஸ்ரீபாஷ்யம் அப்படித்தான் வைத்திருக்கிறது, பிரணவ மந்திரமும் அப்படித்தான் வைத்திருக்கிறது. ஸ்ரீபாஷ்யம் அகில புவன ஜன்ம என்று ஆ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. ஸ்ரீபாஷ்யம் இம் என்கிற எழுத்தை முடிவிலே வைக்கிறது. இதி சர்வம் சமஞ்சசம் என்று இம்மிலே முடிகிறது. நடுவிலே ஊ என்கிற எழுத்து வந்திருக்கிறது. நடுவிலே ஒரு அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது ஊ என்ற எழுத்திலே ஆரம்பிக்கிறார், உக்தம் என்று. இந்த அர்த்தத்தை, அதாவது பாஷ்யமானது பிரணவாகாரமாக இந்த கருத்துப்படியும் இருக்கிறது, ஆவிலே ஆரம்பித்து ஊவை நடுவிலே கொண்டு இம்மை முடிவிலே வைத்திருக்கிறது என்ற அர்த்தத்தை பற்றி ஒரு வியாசத்தை மதுராந்தகம் சுவாமி எழுதி வெளியிட்டிருக்கிறார். இந்த ஸ்லோகத்துக்கு அவர் அர்த்தம் எழுதியிருக்கிறார். அதனாலே பாஷ்யம், இப்பொழுது நம்முடைய விஷயம் பாஷ்யத்தை பற்றி இல்லை. பாஷ்யம் ரங்கம் போல இருக்கிறது என்று சொல்லும் பொழுது என்ன காரணம் காட்டினாரோ அது நம்முடைய விஷயம். என்ன காரணம் என்றால், பிரணவ மந்திரத்திலே ரங்கநாதனுடைய சேஷித்துவம் ஸ்புடமாக இருக்கிறது என்று. அதைத்தான் இங்கே ஞாச திலகத்தினுடைய முதல் வரி காண்பிக்கிறது. ஓமித்யப்யுபகம்ய என்று ஆரம்பித்து அனன்யோசிதாம் சேஷதாம், ரங்கன் இருப்பதே உனக்கு அனன்யோசிதமான சேஷத்தையானது எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்பதை பிரணவ மந்திரம் சொல்லித் தருகிறது என்று இங்கே நிறுத்திக் கொள்வோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.